ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிளாஸ் 1 டுட்டோரியல் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கட்டர் ஒன்று எடுத்திருக்கேன், சீவிங் த்ரெட், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட், நீடில், சிசர். இந்த கட்டர் இல்லை அப்படின்னா இந்த சிசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன், கிளாத் செட் பண்ணி. இந்த ஃப்ரேமில் கிளாத் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த மெட்டீரியல் மட்டும் பேசிக்காக நம்ம செயின் ஸ்டிச் லேர்ன் பண்ணும் பொழுது இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், சில்க்கு த்ரெட்டு, ஜரி த்ரெட் வந்து அப்புறமா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சீவிங் த்ரெட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு த்ரெட்டெல்லாம் எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறத சீவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த கிளாஸில் நம்மளுக்கு ஜரி த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் நல்லா ஈஸியாக வரும். ஸோ இப்போ சீவிங் த்ரெட் வச்சு நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் போடலாம். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எண்டில் ஒரு நாட்டு, நம்ம எப்பயும் கிளாத்லாம் தைக்கிறதுக்காக முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட்டை விரலையும் நடு விரலுக்கும் இடையில அந்த நாட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் சுற்றி விட்டு அந்த பேலன்ஸ் இருக்க நூலை வந்து அந்த 2 விரலில் ஹோல்டு பண்ணிக்கணும். நம்ம எப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறோங்கிறது தான் மெயினே. இதில் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிடுவோம். கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் நம்ம நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அட் அ டைமில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீடில் வந்து நம்ம சிண்டு விரலில் சப்போர்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. மீதி இருக்க 4 விரலில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும். கட்டை விரலை வந்து சென்டரில் வச்சுட்டு மீதி இருக்க 3 விரலுக்கு இடையில தான் அந்த நீடில் இருக்கணும். சிண்டு விரல் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக தான். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவே ஸ்பீடு வரும். பாருங்கள், நீடில் வந்து நம்ம கிராஸாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிளாத்தில் நூல் மாட்டும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சென்டரில் 90 டிகிரியில் இருக்கணும். அப்படி நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் த்ரெட் எதுவும் சிக்காமல் நல்லாவே நீட்டாக வரும், ஸ்பீடும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு கிளாத் எப்படி செட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு த்ரெட்டு வச்சு ஸ்டிச் போடும் பொழுது ரொம்பவே நல்லா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ரொட்டேட் பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் மாதிரி வரைஞ்சி, ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சி எப்படிலாம் டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் லெஃப்ட் ஹேண்டை வந்து ஃப்ரேமுக்கு கீழேயும் ரைட் ஹேண்டில் வந்து நீடிலையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த நீடியில் வந்து ஒரு கார்னர் பாட்டில் குத்திட்டு இப்போ வந்து பேக் சைடில் எப்படி எடுக்கணுங்கிறத பாருங்கள். இது வந்து நான் பேக் சைடு காமிச்சிருக்கேன். பேக் சைடில் நம்ம ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து இந்த நீடிலில் மாட்டும். அந்த ஹூக் மாதிரி இருக்கிறதெல்லாம் மாட்டும். அதை தான் நம்ம மேலே வந்து ரொட்டேட் பண்ணி எடுப்போம். நல்லா பாருங்கள், அந்த நம்ம கீழே விடும் பொழுது இந்த ஹூக் வந்து இந்த நூலில் மாட்டுற மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி மாட்டிட்டு மேலே எடுக்கும் பொழுது அந்த ஹூக் பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடும் பொழுது அந்த ஹூக் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் பக்கம் பார்த்துருக்கணும். அதே கீழே நம்ம விட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த ஹூக் வந்து நம்மளை பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பொசிஷன். ஃபஸ்ட்டு போடும்பொழுது நம்ம பேக் செயின் ஒன்று போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலும் பேக் செயின் போட்டுட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போவோம். பாருங்கள், அந்த லைனை பார்த்து போகும் பொழுது அந்த ஹூக் வந்து அந்த லைனுக்கு நேராக தான் இருக்கணும். இதே நம்ம கீழே ரொட்டேட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த ஹூக் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஸோ வீடியோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து செயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் பேசிக் வந்து செயின் தான். செயினை வச்சு தான் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ செயின் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் நல்லாவே வரும்.
ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 1 வீக் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மோட்டிவ், சின்ன சின்ன டிசைன் இதெல்லாம் போட்டு பழகிக்கலாம். சிவிங் த்ரெட்டில் எந்த அளவுக்கு முடியுமோ கட் ஆகாமல் பிசிறு இல்லாமல் வர அளவுக்கு சிவிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் போடுவோம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நீடில் டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா போதும். அந்த லைன் பார்க்கும் பொழுது ஹூக் வந்து அந்த லைனுக்கு நேராக பார்க்கணும். கீழே விட்டு எடுத்து ரொட்டேட் பண்ணும் பொழுது நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போது நம்ம அந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஆரிக்கின்னு ஒரு நாட்டு எண்டு நாட்டு இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போது நார்மலாக நம்ம கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு சிசர் எடுத்து அந்த 2 இதையுமே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரியாது. ஸோ இது வந்து நாட்டு கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக போடுற ஒரு இது. அதுக்கப்புறம் ஆரி நாட்டு அதை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது இன்னமும் கிளியராக புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம கார்னர் வந்து எப்படி ஷேப் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் வச்சு எப்படி போடணும், எப்படி கட் ஆகாமல் போடணும், அதுக்கப்புறம் டபுள் லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிளாஸாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.